நம்ம இன்னைக்கு எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா நடிச்சு இப்போ தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிருக்கிற குபேரா படத்தோட ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். படத்தோட கதை பாத்தீங்கன்னா, படத்தோட வில்லனான கார்ப்பரேட் முதலாளி ஜிம் ஷெரப்பும் பாத்தீங்கன்னா கடலுக்கு நடுவுல ஆயில் இருக்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு அதை பிரைவேட்டா எடுத்து நல்ல காசு சம்பாதிச்சு பெரிய பணக்காரன் ஆகணும். இதனால அந்த டீலை எங்களுக்கே கொடுத்துருங்க, அதுக்காக என்ன பணம் கொடுக்கணுமோ அதை நாங்க கொடுக்குறோம் சொல்லிட்டு பாதி பிளாக் மணி பாத்தீங்கன்னா கொடுத்துருவாங்க, பாதி பாத்தீங்கன்னா ஒயிட் மணி. அப்படி கொடுக்கணும்னா அதுக்கு பினாமி தேவைப்படுறதுனால படத்தோட வில்லன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேலையை செய்யறதுக்காக எக்ஸ் சிபிஐ ஆஃபீஸரான நம்ம நாகார்ஜுனாவை பாத்தீங்கன்னா இதுக்குள்ள கொண்டு வருவாங்க. நாகார்ஜுனாவும் என்ன சொல்லுவாங்கன்னா, பினாமி அக்கௌண்ட்ஸ் இருந்தாலே போதும், அது மூலமா கொடுத்துடலாம் சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிச்சைக்காரங்களை செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவங்களுக்கு கோட் சூட்லாம் போட்டு விட்டு எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அந்த பிச்சைக்காரங்க கூட்டத்துல ஒரு ஆள் தாங்க நம்ம படத்தோட ஹீரோ தனுஷ். நம்ம தனுஷ் இந்த இதுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் சந்திச்சாங்க, இந்த பிரச்சனையில இருந்து வெளியே போனாங்களா இல்லையா, நாகார்ஜுனா யாரு, எதுக்காக வில்லன் கூட சேர்ந்து இப்படி செய்யறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க, இதுக்கு பின்னாடி இருக்க காரணம் என்ன, அதுல இருந்தாங்க படத்தோட கதையே. படத்துல நம்ம தனுஷோட நடிப்பு பாத்தீங்கன்னா எப்பவும் போல அசால்ட்டா சூப்பராகவே நடிச்சிருக்காங்க. டான்ஸ் அதுவும் பக்காவா இருக்கு. அவங்களோட நடிப்பும் பாத்தீங்கன்னா அட்டகாசமா இருக்கு. அதே மாதிரி தனுஷோட நடிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி நம்ம நாகார்ஜுனா அவங்களோட நடிப்பும் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நல்லாவே இருக்கு. இந்த படத்தை பார்க்கும்போது ஹீரோயின்ங்கிற ஒரு கேரக்டர் தேவையே இல்லதான், இருந்தாலும் ஹீரோயின் படத்துக்கு வேணும் இல்லையா, அதனால ராஷ்மிகாவும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துல ராஷ்மிகாவை தவிர்த்து படத்தோட வில்லனா நடிச்ச ஜிம் ஷெரப், பாக்கிராஜ், சுனேனா எல்லாருமே பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணிருக்காங்க. அதே மாதிரி தேவி பிரசாத் மியூசிக்ல ஒரு சில சாங்ஸ் கேட்க நல்லாவே இருக்கு. குறிப்பா போய்வா நண்பா சாங்ஸ் ரொம்பவே நல்லா இருக்கு. அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஓகே, இதே நீங்க செகண்ட் ஹாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் போரிங்கா தான் இருந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி படத்தோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேல. கம்மி பண்ணி கிளைமேக்ஸை பெட்டரா கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்கும். மற்றபடி இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா படம் மொக்கம்லாம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான படம். தனுஷ் ரசிகர்களுக்கு கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.